டாக்ஸுக்கு வந்து என்னைக்குமே அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போவாதீங்க. உண்மையிலேயே நீட் இருந்தா மட்டும் நீங்க அவங்களுக்காக வந்து இறங்கி போங்க. அவன் அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துக்கும் இறங்கி போனீங்கன்னா அவன் எல்லாத்துக்கும் அட்வான்டேஜ் எடுக்கதான் செய்வானுங்க. சார் பேர் வந்து மணி. ஹீஸ் அரௌண்ட் 2.5 years old dog, லேப்ரடாக். இவருக்கு வந்து ஒரு கமாண்ட் கூட தெரியாதுங்க. நம்ம கிட்ட போர்டிங்காக வந்திருக்காரு. சிட் தெரியாது, உட்காரு தெரியாது. டாக்ஸ் சின்ன வயசுல இருந்து நீங்க டீச் பண்ணாம விட்டீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருப்பாங்க. சொல்லி கொடுத்து பழக்குங்க. உட்காருனா என்னது, படுனா என்னது, பார்க்னா என்னது, பாட்டினா என்னது, 1 பாட்டினா என்ன, 2 பாட்டினா என்ன, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா டாக்ஸ் நம்ம கூட பயங்கரமா இன்டராக்ட் ஆவாங்க. இவருக்கு ஆக்சுவலா இன்டராக்ட் பண்ண தெரியல, ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம நான் ஸ்டாப் பார்க் பண்ணா நமக்கு கிடைச்சிரும் சொல்லி அந்த மைண்ட் செட்ல இருக்காரு. இவர் கொடுக்க போற ட்ரீட் பாத்தீங்கன்னா மில்லட் வித் சிக்கன். இது உங்களுக்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. தாராளமா நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மணி குட் பாய். இவங்களுக்கு வந்து கேஜ் வந்து பழக்கினதே கிடையாது. அதனால என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் பார்க்கிங். இவரால வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியல, ஹேண்டில் பண்ணவே முடியல, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. சோ அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து இப்போ வந்து கேஜ் அக்செப்ட் பண்ண பழகிட்டாரு. நம்ம இடத்துக்கு வந்து இன்னொரு 5 days ஆயிடுச்சு. ஜம்ப். குட் பாய், குட் பாய், குட் பாய். ஈட். டாக்ஸ்க்கு வந்து சொல்லித்தரது வந்து ரொம்ப ஈஸிங்க, கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், நம்மளோட டைம் வந்து குவாலிட்டியா நம்ம அவங்களுக்கு கொடுத்தாலே போதும், நம்ம பேச்ச நல்லா கேட்பாங்க. எங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பேஷன்ஸ். இவர்கிட்ட வந்து அந்த பேஷன்ஸ் வந்து கொண்டு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் கொண்டு வந்துட்டோம் ஓரளவுக்கு.